ஹலோ மலர், வலி எப்படி இருக்கு மலர்? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாதாரண சூட்டு வலிதானா. அது தெரியாம நீங்க நெருக்கடியான வேலையில இருக்கும்போது சமயம் தெரியாம உங்களை வர சொல்லி தொந்தரவு பண்ணிட்டேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க. என்ன மலர், ஏன் இப்பெல்லாம் பேசுற? இது வரைக்கும் ஒரு நாள் கூட நீ இப்பெல்லாம் பேசினது இல்லையே. அப்பெல்லாம் நான் மாசமா இல்லைங்க. அப்பெல்லாம் எனக்கு வலி எடுக்கலங்க. அப்பெல்லாம் என் புருஷன் பக்கத்துல இருக்கணும்னு எனக்கு தோணலைங்க. புருஷன் பக்கத்துல இல்லைன்னா ஏதாவது ஆயிடுமோன்னு அப்பெல்லாம் எனக்கு பயம் வரலங்க. அதனால நான் பேசல. இப்ப அந்த பயம் வந்தது, அதனாலதான் அப்படி பேசினேன். ஏன் மலர் இவ்வளவு கோபப்படுற? எனக்கு என்னங்க கோவம்? அது உங்க மேல. சந்தோஷம் தாங்க. தான் பொண்டாட்டி பத்தி மட்டும் இல்லாம தன்னை பத்தி கூட எதுவுமே யோசிக்காம எப்பவுமே அடுத்தவங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிற ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு யாருக்குங்க கொடுத்து வச்சிருக்கு? எனக்கு அந்த குடுப்பனை இருக்கிறது சந்தோஷம் தாங்க. இங்க பாரு மலர், உன்னோட கோபம் எனக்கு புரியுது. உன்னோட விருப்பம், உன்னோட ஏமாற்றம், உன்னோட வலி, இது எல்லாமே எனக்கு புரியுது மலர். ஆனா இங்க என்னோட நிலைமை என்னங்கறத புரிஞ்சுக்க. உனக்கு தெரியும் மலர், நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு. நான் உன் பக்கத்துல இருக்கணும் இல்ல தூரத்துல இருக்கணும். ஆனா உனக்கு ஒண்ணுனா நான் எவ்வளவு துடிச்சு போவேன்னு உனக்கு தெரியாத மலர். இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம், என்னைய பத்தியும் தெரிஞ்சிருந்தோம், நீ இப்படி பேசுறேன்னா நீ எவ்வளவு வழியில இருக்குங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சவர் செய்யற வேலையே இல்லையேங்க நீங்க பண்றது. அப்படி ஆயிடுச்சே மலர். இங்க பாரு, நடந்தது என்னன்னு சொன்னா நீயே புரிஞ்சுக்குவ. அவங்க இருக்கிறத நான் பார்த்தேன். அவங்க பேசுறத நான் கேட்டேன். அன்னதானத்தை அவங்க தானே ஏதோ பண்ணிருக்காங்க. அண்ணன் கட்டது கொள்ளடிச்சு போனது அந்த வீட்டுல தானே வச்சிருக்காங்க. ராஜா, நீ அந்த இடத்த மட்டும் காட்டு. அந்த பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள புகுந்து அண்ணனோட பணத்தை முதல்ல கைப்பற்றிடுவோம். இதுக்குள்ள இருக்கு பாருங்க. அண்ணனை காப்பாத்தணுங்கிற முயற்சியில அந்த பணத்தை கைப்பற்றணுங்கிறது முக்கியமான படி. பணம் போயிருச்சுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நாச்சிமுத்து தாறுமாறா நடந்துக்குவான். அதை வச்சு அவனை எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் தான் நினைச்சோம். நாச்சிமுத்து மாட்டிக்கிட்டா அண்ணன் மேல இருக்கிற பழி நீங்கிடும், அண்ணன் வெளியில வந்துடுவார்னு நினைச்சோம். அதனால நாச்சிமுத்து இல்லாத நேரத்தை பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அந்த பணத்தை கைப்பற்றறதுக்கான முயற்சியில இருந்தோம். அப்பதான் உன்னோட போன் வந்துச்சு. அப்ப உங்ககிட்ட போன்ல பேசிட்டேன் மலர். ஆனா மறுபடியும் யோசிச்சு பார்த்தேன் பாரு, மனசு கேட்கல. அந்த முயற்சியை கைவிட்டுட்டு உடனடியா நான் வண்டி எடுத்துக்கிட்டு நேர இப்ப நான் காரைக்குடிக்கு தான் வந்துட்டு இருக்கேன். காரைக்குடிக்க வந்துட்டு இருக்கீங்க? ஆமா மலர், காரைக்குடிக்கு தான் வந்துட்டு இருக்கேன். உன்னை பார்க்கணும்னு மனசுக்கு தோணிருச்சு. அதனாலதான் எல்லாரும் கிளம்பி அங்க வந்துட்டு இருக்கோம். வேண்டாங்க, நீங்க அந்த வேலையை முடிச்சிட்டே வாங்க. என்ன மலர்? இங்க பாருங்க, நான் கடுமையா பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், எல்லா நேரத்திலயும் என் பக்கத்திலேயே இருங்கன்னு சொல்றவன் நான் கிடையாது. ஆனா அப்ப சொன்னா நான் எந்த மாதிரி மனநிலையில இருந்திருப்பேன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டாக்டர் ஊசி போட்டோடனே எல்லாம் சரியாயிடுச்சு. அப்படி ஒரு நெருக்கடி எப்ப வந்தாலும் நீங்க என் பக்கத்திலே இருக்கணுங்க. நான் நிம்மதியா பிள்ளை பெறணும்னா நீங்க என் பக்கத்திலே இருக்கணும். நம்ம பிள்ளைய டாக்டர் துண்டு சுத்தி தூக்கிட்டு வந்து கொடுக்கும் போது நீங்க தங்க பிள்ளைய முதல்ல வாங்கணும். நான் உங்களை வேற எதுவுமே கேட்கல. நீங்க எங்க வேணாலும் போங்க, யாருக்கு வேணாலும் என்ன உதவி வேணாலும் பண்ணுங்க. நான் அதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். தங்கச்சிக்காக பாடுபடுங்க, அண்ணனை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க, அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆனா நானும் இருக்கேன், உங்களை நம்பிதாங்க இருக்கேன். உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன். இந்த உலகமே என்னோட நின்னாலும் நீங்க என்னோட நிக்கலனா எனக்கு இந்த உலகமே கிடையாதுங்க. உங்களை நம்பிதான் நான் வந்தேன். எந்த மூலையில இருந்தாலும் எனக்கு ஒண்ணுனா நீங்க துடிச்சிருவீங்கன்னு இன்னும் நான் நம்புறேன். என் நம்பிக்கை கெடுத்துறாதீங்க, கெஞ்சு கேக்குறேன். பிரசவ சமயத்திலேயாவது என்னோட இருங்க. கண்டிப்பா இருப்பேன் மலர், கண்டிப்பா இருப்பேன். அந்த நேரத்துல உன்னை விட்டுட்டு எங்கேயும் நகர மாட்டேன். உன் பக்கத்திலே இருப்பேன். என் ஜீவனே உன்னோடதான் இருக்கும். நிச்சயமா இருப்பேன் மலர். தைரியமா இரு, அழுகாத.
நான் போய் வேலையை முடிச்சிட்டு வந்தானே, வீட்டுக்கு போ, ரெஸ்ட் எடு. அன்னிக்கு ஒண்ணும் இல்லையா? அண்ணி நல்லா இருக்காங்கல்ல? ஒண்ணு இல்லம்மா, மலர் நல்லா இருக்கு. அப்ப வயிறு வலிக்குது, ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது வெறும் சூட்டு வலிதானா? டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. ஊசி போட்டு மருந்து மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களா. மலர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் நீ இப்படி கலங்கி நிக்கிற? என்ன மச்சான், நீங்க இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லையே மச்சான். நான் பக்கத்துல இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிருச்சு மலர். இதுவரைக்கும் என்கிட்ட இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்டதில்ல. யாருக்கு நான் உதவி செய்ய போனாலும் ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும்னு எதுவுமே கேட்டதில்ல. தாராளமா செஞ்சுட்டு வாங்கன்னு வழி அனுப்பிச்சு வைக்கும். நான் பண்ற உதவி பத்தாதுன்னு அதுவும் எதையாவது இழுத்து போட்டு பண்ணும். வாழ்க்கையில முதல் தடவையா அது என்கிட்ட கேட்டது. உடனே கிளம்பி என் பக்கத்துல வந்து இருங்கன்னு சொன்னது. அதுதான் என்னால முடியாம போச்சு. சரி மச்சான், இப்ப என்ன, நம்ம காரைக்குடி தானே போறோம். பிரசவம் முடியற வர பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் மச்சான். இல்ல சம்பந்தம், இப்ப வர வேண்டாம், எனக்கு சரியாயிருச்சு. நீங்க என்ன வேலையில இருந்தீங்களோ அதெல்லாம் முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிருச்சு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியே சொன்னாங்க? உறுதியா சொன்னாங்களா? அப்படின்னா உடனே அங்க போய் பெட்டியில இருக்க பணத்தை எடுத்துட்டு வேகமா திரும்பி வந்துருவோம் மச்சான். போலாம், வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் வா. இந்த பக்கம் வா. எப்படி மலர் இருக்கு? அம்மா எப்படிமா இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெறும் சூட்டு வலி தான் சொன்னாங்க. வலி குறையறதுக்காக ஊசி போட்டு அனுப்பியிருக்காங்க. அப்பாடா. அம்மா, மலர் துடிச்ச துடிப்ப பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. சரி மலர், நீ இரு, நான் உனக்கு குடிக்க கொஞ்சம் கொள்ளுமோர் கச்சி கொண்டு வரேன். பரவாயில்லையேங்க, இந்த வீட்ல கொள்ளுமோர் குடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்காங்களே. எந்த கொள்ளுமோர் எதுக்காக குடுக்குறாங்க? ரொம்ப பதட்டமா எதையாச்சும் பார்த்து பயந்து போயிருந்தா கொள்ளுமோர் கொடுப்பாங்க. இரும்பு கரண்டியை அடுப்புல வச்சு காய்ச்சி மோர்ல போடுவாங்க. அப்புறம் அந்த மோரை எடுத்து குடிக்க கொடுப்பாங்க. அப்படி பண்ணா பரபரப்பு, பதட்டம், பயம் இதெல்லாம் போயிடுங்கிற ஒரு நம்பிக்கை. ஓ அப்படியா? ஏமா, ஆறுதல் சொல்றதுக்கு பக்கத்துல ஆள் இருந்து தட்டி கொடுத்து வெறும் தண்ணியை குடிச்சாலே படபடப்பு அடங்காதா? மலரு, தண்ணிய குடிச்சாலே அடங்கிடும். ஆனா ஒரு சின்ன முயற்சி எடுத்து கொள்ளுமோர் காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்தா இன்னும் கூடுதல் அக்கறை இல்லையா? இந்த மலர், மலரு இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்லையாம்மா? பரவாயில்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. வெறும் சூட்டு வலி தான் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஊசி போட்டோடனே சரியாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போன கையோட திரும்பி வந்துட்டோம். இந்த ராகினி. ராகினி, ஒண்ணும் இல்லாத சூட்டு வலிக்கு எதுக்கு நீ போனை போட்டு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண? அம்மா, சூட்டு வலின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. அண்ணி துடிச்சு துடிப்பு பார்த்து பதில் போய் தானே உன்னை வர சொன்னேன். ஏண்டி, என்ன ஏதுன்னு தெரியாம அப்படி என்னடி உனக்கு அவசரம்? நான் என்ன சும்மா காத்து வாங்குறதுக்காகவா கோயிலுக்கு போயிருந்தேன்? என் பிள்ளைங்களுக்காகவும் என் மருமகளுக்காக வேடிக்கை தானே கோயிலுக்கு போயிருந்தேன். என் வேண்டுதல்ல மலர் தானே இருந்தா. அம்மா, இப்ப அது யாரு இல்லன்னு சொன்னா? ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதுல்ல? சொன்னதானே உனக்கு தெரியும். அதனால உங்ககிட்ட போன் பண்ணி சொன்னேன். ஏண்டி, அதுக்காக அப்படியா சொல்றது? நீ என்ன வெறும் தாவலாவே என்கிட்ட சொன்ன? நான் என்னமோ என் பிள்ளைங்களை மட்டும் கவனிக்கிற மாதிரி என் மருமகளை எல்லாம் கேப்பார் இல்லாம கைவிட்ட மாதிரி பேசிட்டு இருந்தேன். நான் என் மருமகளை பாக்கலன்னு நீ எப்படி என் மேல பழி போடலாம்? என் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏமா இப்ப ராகினியை திட்டுறீங்க? இவ சொன்ன சொல்லுக்கு இவளை திட்டாம வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? என் மருமக மேல அக்கறை இல்லாம நான் போய் கோயில்ல உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றா. நான் என்ன சூழ்நிலையில கோயில்ல போய் உட்கார்ந்துருந்தேன்னு இவளுக்கு தெரியாதா? இல்ல மத்தவங்களுக்கு தான் தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே இப்படி அபாண்டமா பேசினா கோவம் வராம வேற என்னங்க பண்ணும்? பேசுறதுனா கொஞ்சமாவது அறிவோட பேசணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா அது சரியா வருமா? அதுக்கு தாங்க சத்தம் போட்டுட்டு இருக்கேன். இவள மலர நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன்னு மத்தவங்களுக்கு தெரியலனாலும் இந்த மலருக்கு தெரியும்ல.
யாருக்கு சந்தேகமா இருந்தாலும் மலர்ட்டே கேட்டு பாருங்க. கேட்டு பார்க்க வேண்டியது இல்லைங்க, நேர்லயே பார்த்தாச்சு உங்க அக்கறைய. என்னங்க இது? நான் ராகினிய சொன்னா நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க? இங்க பாருங்க, நீங்க என்னதான் பேசுறீங்கன்னு நல்லா புரியுது. அதனால பேசுறத நேரடியா பேசுங்க. எதுக்கு நடுவுல ராகினி தலைய போட்டு உருட்டுறீங்க? ஆமாங்க, நான் தான் சொன்னேன். புள்ளத்தாச்சி பொண்ண இப்படி அக்கறை இல்லாம விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு நான் தான் சொன்னேன். சொன்னதுல என்ன தப்பு? அப்படிதானே இங்க நடக்குது. அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. நீ சும்மா இரு மலரு. நான் என்ன இல்லாதயா சொன்னேன்? உள்ளதானே சொன்னேன். ஆத்திர அவசரத்துக்கு ஆள் கூட இல்லாம எவ்வளவு தவிச்சு போனது பார்த்தேன்ல. நானும் உன் அப்பாவும் பக்கத்துல இருந்ததுனால எல்லாம் சரியா போச்சு. இல்லனா வீட்டுக்கு பெரிய மனுஷன் இருக்கிறவங்க எல்லாத்துலயும் தானே பொறுப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு மருமக பொறுப்பு ஏன் பொறுப்பு இல்லன்னு கோவில்ல போய் உட்கார்ந்துகிட்டா மருமகளோட பொறுப்பை யார் பாக்குறது? என்னங்க நீங்க என்னமோ நான் பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன பார்த்தேன் என்ன பாக்கலன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அதான் நல்லா தெளிவா தெரியுதே. இதுல நான் விளக்கமா வேற சொல்லணுமாக்கும். ராஜலட்சுமி, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் மலர் அவங்களுக்கு மருமக, நமக்கு மக. நம்ம பாக்குற மாதிரி அவங்களும் பாக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. அப்பா என்னப்பா நீங்க எதுக்கு நீங்களும் இப்படி பேசுறீங்க? அவ்வளவு வலிக்குதுடி எங்களுக்கு. நம்ம வீட்டுக்கு வானாலும் வர மாட்டேங்கிற. இந்த வீட்லயாச்சும் நீ பத்திரமா பாதுகாப்பா இருக்கியானா? அதுவும் இல்ல. உனக்கு துணையா ஆள் வைக்காம உன்ன துணையா மத்தவங்களுக்கு வச்சுட்டு இந்த அம்மா பாட்டுக்கு போயிடுறாங்க. நிலைமை தெரிஞ்சு நடந்துக்க வேண்டாம். மருமக வாயு வயிறுமா இருக்காளே, எந்த நேரத்துல வேணும்னாலும் என்ன நெருக்கடியாவது வரலாம்னு கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இந்த அம்மா வீட்டுக்கு வரமாட்டேன்னு கோவிலே உட்கார்ந்து இருப்பாங்களா? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் என்ன வீட்டை பார்க்க மாட்டேன் மருமகளை பார்க்க மாட்டேன்னு தினமும் கோயில்ல போய் உட்கார்ந்துருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே உட்கார்ந்துருந்தேன். அதுவும் என் மக மேல கொலபலி விழுந்திருக்கே. கடவுளே, இதுல இருந்து அவனை வெளியே கொண்டு வந்து வேண்டிக்கிறதுக்காக தானே போய் உட்கார்ந்துருந்தேன். அது ஒரு தப்பாங்க? நேத்து வரைக்கும் என் மருமகளை யாருங்க பாத்துக்கிட்டு இருந்தா? நீங்களும் அங்க பாத்துக்கிட்டீங்க, நான் தானே பாத்துக்கிட்டேன். என்னமோ ஒரு நாள் பாடு பாத்துட்டு இவ்வளவு காலமா பார்த்து என்னைய குறை சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தானங்க கோளாரா போச்சு. நீங்க கோவிலுக்கு போறத நான் ஒண்ணு தப்பு சொல்லல. ஆனா மருமகளுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல நீங்க போக வேண்டிய அவசியம் என்னன்னு தான் கேக்குறேன். சரி போனீங்க, சாமி கும்பிட்டுட்டு வர வேண்டியதானே. அங்கேயே போய் உட்காருவீங்க. ஏங்க கோவில் என்ன கவர்மெண்ட் ஆபீஸா? வாசல்ல உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணுவேன்றதுக்கு மனுஷங்களை பாக்குறத விட்டுட்டு சாமியை பார்த்துட்டு என்னங்க பண்ண போறீங்க? பேசுவீங்க, ஏன் பேச மாட்டீங்க? உங்க மக மேல இப்படி ஒரு பழி விழுந்து நீங்க பதறி அழுகும் போது உங்களுக்கு தெரியுங்க என் வேதனை என்னன்னு. அப்ப இப்படி பேசுவீங்களான்னு நானும் பாக்குறேன். அதே தாங்க நானும் கேக்குறேன். உங்க மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க அவ பக்கத்துல இருந்து பணிவிட செய்வீங்களா இல்ல கோவில்ல போய் கும்பிட்டு நிப்பீங்களான்னு பாக்குறேன். இங்க பாருங்க, நான் என்னமோ மலர கொடுமைப்படுத்துற முதல்ல நீங்க பேசுறீங்க. அது சரியில்லைங்க. நானும் மலரும் நல்லபடியா தான் இருக்கோம். அதை கெடுத்து விட்டுறாதீங்க. உங்க மக இந்த வீட்டுல நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதை இதன்னு சொல்லி ஏதாவது பேசாதீங்க. அவ மனச கலைச்சி அவ வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. யாரு? ஏன் மக வாழ்க்கையை நான் கெடுக்கிறேனா? என்ன நாங்களும் அங்க கெடுத்துக்கிட்டு இருக்கோம்? பாத்தியா மலரு, உன் மாமியார் எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியா? நீ முதல்ல கொஞ்சம் பேச்சு நிப்பாட்றியா? ஏண்டி பேச்ச நான் ஆரம்பிக்கலடி, உன் மாமியார் தாண்டி ஆரம்பிச்சாங்க. அம்மா அந்த ஆராய்ச்சி இப்ப எதுக்குமா? நீ முதல்ல பேச்சு நிப்பாட்டு. அப்பா அம்மாவை கூட்டிட்டு நீங்க கிளம்புங்க. என்னடி நீ எதுக்கு எடுத்தாலும் எங்களையே விரட்டுற? பேசுறதெல்லாம் உன் மாமியாரு, கேக்குறதெல்லாம் நானு. நீ என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்னையே பேசுற. அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோமா. இந்த பேச்சை இதோட நிறுத்து. அப்பா அம்மாவை கூட்டிட்டு கிளம்புங்கப்பா. சரிடி, நாங்க கிளம்புறோம். நீ என்ன பண்ற அத சொல்லு. நான் என்ன பண்ணணும்? எங்களோட நீ வந்துரு. பிரசவம் முடியற வரைக்கும் நீ நம்ம வீட்லயே இரு. ஐயோ, அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். நான் தான் சொல்லிட்டேல, நீ முதல்ல கிளம்புமா. சரிடி, நீயும் வரமாட்ட, நாங்களும் இங்க இருக்க கூடாதுன்னு விரட்டுற. போகட்டும். உன்னைய பாக்குறதுக்காச்சும் நாங்க வரலாமா இல்ல அதுவும் வரக்கூடாதா? வம்பிழுத்து விடாம இருக்கிறதா இருந்தா எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏங்க வாங்க போலாம். வர மலரு. மலரு வரமா? சமந்தி வர. சமந்தி இவ்வளவு நடந்திருக்கு. எதுவுமே தெரியாம ஆஸ்பத்திரியில இருந்திருக்கேன். அப்பா ரொம்ப தடுமாறி போயிட்டோம்பா.
ஒரு பக்கம் கீதா, இன்னொரு பக்கம் அண்ணி. யாருக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலப்பா. ஆமாங்க, எந்த நேரத்துல யார்கிட்ட இருந்து போன் வந்தாலும் யாருக்கு பண்றாங்களோ எதுக்காக பண்றாங்களோன்னு போனை எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரே பதட்டங்க. போனை எடுக்கவும் பயம், எடுக்கலனா தகவல் தெரியாம போயிருமோங்கிற பயம். நான் பட்ட பாடு கடவுளும் தாங்க தெரியும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு நினைச்சப்பதான் பிரசவத்தோட பிரச்சனை வந்துச்சு. கடவுளு நம்ம குடும்பத்துக்கு நிம்மதியை வைக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார் போலங்க. அவர் கொலையெல்லாம் பண்ற ஆள் இல்ல மாமா. இதுல ஏதோ தப்பு இருக்கு. அநியாயமா அவர் மேல பழிய போடுறாங்க. தெரியுமா, அவனால என்ன பண்ண முடியும்? அவனால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது? அவன் உள்ளும் புறமும் எனக்கு நல்லா தெரியுமா. அவன் நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டான். மனசு படபடங்குது மாமா. நானும் குற்றாலத்துக்கு போறேன்னு சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ போய் என்னமா செய்ய போற? அதான் கோபி இருக்கானே, எல்லாம் அவன் பாத்துப்பான். நாச்சிமுத்து தான் தப்பா ஏதோ பண்ணிட்டு அந்த பழிய அத்தா மேல தூக்கி போட்டிருக்கிறதா இவர் சொல்றாரு மாமா. காஜாவை வச்சு நாச்சிமுத்து ஆளுங்களை ஃபாலோ பண்ணி சில தகவல் எல்லாம் சேகரிச்சிருக்கிறாரு. அத்தானோட பணத்தை அன்னதாண்டவம் கிட்ட இருந்து கைப்பத்தி நாச்சிமுத்து தான் வச்சிருக்கிறான்னு சொல்றாரு. பணத்தை கைப்பற்றுற முயற்சியில நாச்சிமுத்து அன்னதாண்டவத்தை கொண்டு இருக்கலாம், கொண்டுட்டு அந்த பழிய அத்தா மேல தூக்கி போட்டிருக்கலாம். இது எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன், எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்லியிருக்காரு மாமா. கீதாவை கடத்திட்டு போன தகவலை தவிர வேற எதையுமே எனக்கு தெரியாம மறைச்சிட்டீங்களே மீனாட்சி. மலருக்கு பிரச்சனை, பிரசாதுக்கு பிரச்சனை, இது எதுவுமே தெரியாம நான் பாட்டுக்கு ஆஸ்பத்திரியில இருந்திருக்கேன். எல்லாத்தையும் சொன்னா உங்களுக்கு உடம்பு இன்னும் முடியாம போயிடுமே தப்ப சொல்லல. அம்மா கூட சொல்லிடலான்னு சொன்னாங்க, நாங்க தப்ப தடுத்துட்டோம். விடுமா, சொல்லியிருந்தா மட்டும் நான் என்ன பண்ணிருக்க போறேன்? என்னால என்ன பண்ண முடியும்? இது கேட்டதுக்கு அப்புறமும் கையால் ஆகாம சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கேன். அப்பா, நீங்க இப்படி நொந்துருவீங்கன்னு நாங்க எதுவுமே சொல்லல. உண்மைதாம்மா. என் மருமக மலரு வாய் வயிறுமா இருக்கிற அந்த பொண்ணை கடத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டா நான் செத்துருப்பேம்மா. மாமா, என்னங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மா, உன்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாங்க பாரு அந்த சிவாவும் புவனாவும். அவங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடணும்மா. நான் போய் அவங்கள பாக்குறேன், நேர்ல பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரேன். இப்போ உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே மலரு? ஒண்ணும் இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கிறேன். இல்லப்பா, ஓடுனது ஒளிஞ்சதுல அன்னைக்கு திடீர்னு வலி எடுத்துருச்சு. அம்மா கூட இல்லப்பா, கோயிலுக்கு போயிருந்தாங்க. அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டே போனாங்க. ஆமா, அவங்க தான் மலர் ஆஸ்பத்திரி கூட்டி போய் எல்லாம் சரி பண்ணாங்க. நான் இருந்தா நான் செஞ்சிருப்பேன், நான் இல்ல அதனாலதான் அவங்க செஞ்சாங்க. என்னம்மா, என்னாச்சு? இல்ல, பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, சாதாரண சூட்டு வலிதான். பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல மலர் தாங்க சொல்றா. ஆனா அதுக்கு அவங்க அம்மா பண்ற ஆர்ப்பாட்டம் இருக்கே. அந்த நேரத்துல நீ இங்க இருந்து அண்ணி துடிச்சு துடிப்பு பாத்திருந்தேனா நீ அப்படிதான் ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்ப. ராகினி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியாச்சுல. சரிங்க, நான் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மலர் இரு, நீ எதுக்கு சிரமப்படுற? நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமாம்மா, நீ இங்கே இரு. இனிமே நீ ஒரு டம்ளர் கூட கழுவ வேணாம், எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீ பாட்டுக்கு ஏதாவது செய்ய போய் அது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுனா நான் என்னமோ சும்மா உட்காந்துக்கிட்டு உன்னைய வேலை வாங்கி கொடுமைப்படுத்துற மாதிரி உங்க அம்மா என் தலையில உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு இந்த காலவனை எனக்கு? என்னது என்னது என்ன பேச்சுது? நான் ஒண்ணு இல்லாதது பேசலங்க. நான் கோயிலுக்கு போயிருந்த நேரத்துல மலருக்கு வலி வந்துருச்சுன்னு அந்த அம்மா அந்த ஆட்டம் போட்டாங்க. நான் மலரை கவனிக்கலையா, உதவி ஒத்தாசைக்கு ஆள் வைக்கலையா, மகளுக்கு ஒரு மாதிரியும் மருமகளுக்கு ஒரு மாதிரியும் ஓர வஞ்சனை பண்றேனா? அடுக்குமாங்க இந்த பேச்செல்லாம். இந்தா இவங்க எல்லாரும் தான் நாங்க அம்மா பேசும்போது வேணும்னா கேட்டு பாருங்களேன். அம்மா, அவங்க ஏதோ ஒரு பதட்டத்துல அப்படி பேசிட்டாங்க, அது அதோட விடமா. ஏண்டி பதட்டம்னா என்ன வேணா பேசுறதா? அந்த ராசு பையன் தான் நேரடியா மிரட்டாண்டி. மலர் வீட்டை விட்டு வெளியே வந்தா அவ உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னாடி. வீட்டுக்குள்ள இருந்தாலும் சாப்பாட்டுல நஞ்சு வைப்பேன்னு சொன்னாடி. அந்த நேரத்துல நான் ஒரு நாளாச்சு மலரை வெளியே போய் விட்டுருப்பேனாடி. நான் சாப்பிட்டு பார்க்காம மலருக்கு ஒரு சொட்டாது கொடுத்துருப்பேனாடி. கோழி அதோட குஞ்ச ரெக்கைக்குள்ள வச்சு பாதுகாக்கிற மாதிரி மலரை நான் பொத்தி பொத்தி பாதுகாத்தேன்டி. இதெல்லாம் தெரியாத அந்த அம்மாவுக்கு? தெரிஞ்சுக்கிட்டே அந்த அம்மா அப்படி பேசினா என்னடி அர்த்தம்? என் மகன் மேல இப்படி ஒரு பழி வந்துருச்சு, நான் போய் கோயில்ல உட்கார்ந்திருந்தேன். மலருக்கு
இருக்கீங்கன்னு தான் நான் விட்டுட்டு போனேன். அது ஒரு தப்பாடி. அதுக்கு போய் அந்த அம்மா அந்த பேச்சு பேசுறாங்க, அது சரியாடி? அத்தை, ராகினி சொல்ற மாதிரி அவங்க ஏதோ பதட்டத்துல பேசியிருப்பாங்க அத்தை. அது பெருசா எடுத்துக்காதீங்க அத்தை, விட்டுருங்க. பேசுனது வேணா பதட்டத்துல பேசிருக்கலாம். ஆனா அப்படி ஒரு நினைப்பு அவங்க மனசுல இல்லாமே அந்த மாதிரிலாம் பேசுனாங்க. உங்க மகளா இருந்தா நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்களே, அப்போ நான் உன்னை கவனிக்கலன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஐயோ சில்லத்தை அப்படிலாம் வேண்டாமா, இனிமே இந்த வீட்ல நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். நீ உட்கார்ந்து இருக்க இடத்துலயே சோறு தண்ணி கொண்டு கொடுத்துற. நீ கைய கழுவ கூட எந்திக்க வேணாம், தட்டுலே கைய கழுவிரு. எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிறேன். அனாவசியமா அவங்க வாயில நான் ஏன் விழுந்து எந்திக்கணும்? நீ பேசுற துணியே சரியில்லை மீனாட்சி. அவங்க அம்மா ஏதோ ஆத்திரத்துல பேசியிருக்காங்க, அதுக்கே மலரோட மனசை புண்ணாக்குற. ஏன் அவளையே ஒரு கைதி மேல உட்கார சொல்ற? எல்லாத்தையும் நானே செய்யறேன், நீ சும்மா இருன்னு சொல்லி அவளையே இந்த வீட்லயே அந்நியப்படுத்துற. வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. மகளை பாக்குற மாதிரி மருமகளை பாக்கலன்னு தானே சொல்றாங்க. மீனாட்சி, அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்க சொன்னது தப்பு நிரூபி. மகளை எப்படி வீட்டுல வச்சு பிரசவம் பார்த்தியோ அதே மாதிரி மருமகளுக்கு செய். மருமகளோட தலை பிரசவத்தை மாமியார் எவ்வளவு அருமையா செஞ்சாங்க தெரியுமான்னு சொல்ல முடியுமா? செய். அதை விட்டுட்டு அவங்க ஏதோ சொன்னாங்கன்னுட்டு மலரை குத்தி காட்டுற மாதிரி பேசுற. ஏன் இப்படி பேசுற? இந்த புரியாத தனத்துல இருந்து எப்பதான் நீ வெளியே வர போறியோ தெரியல. மலரு, அவ ஏதோ ஆதங்கத்துல அப்படி பேசியிருக்காமா. நீ எதையும் தப்பா எடுத்துக்காது. நீ எப்பவும் இருக்கிற மாதிரியே இருமா.